ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க, உடம்புல சரியாக சத்து இல்லை, தெம்பு இல்லைன்றவங்க இதை வாரம் ஒரு முறை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். ஏன்னா இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நிறைய இரும்பு சத்து இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் கூட நிறைஞ்சிருக்கு. ஸோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி சாப்பிடுங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். டேஸ்டான ஹெல்த்தியான மசாலா நுரையீரல் வறுவல் செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு நுரையீரல் எடுத்திருக்கேன். நுரையீரலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட்டாக ரத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா 4 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு மாதிரி கவிச்சி வாடை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு கொத்து கறிவேப்பிலையை உருவி சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். மசாலா எதுவும் கரிஞ்சிடக்கூடாது. ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். மிளகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி, அதாவது பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கோங்க. மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. ஸ்டவ் நல்ல சிம்மில் தான் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மசாலா கொஞ்சம் கூட கரிஞ்சிடக்கூடாது. அதே நேரத்தில் பச்சை வாசனை போக வதங்கி வரணும். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் வதங்கி வந்தாலே போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதக்கும் போதுமே ஸ்டவ் நல்லா சிம்மில் தான் இருக்கணும், இல்லைனா அடிப்பிடிக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம மசாலாவை எண்ணெயில் வதக்கி செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு விழுது வந்து பச்சை வாடெல்லாம் போக நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த நுரையீரலை இது கூட சேர்த்துக்கலாம். நுரையீரல் சேர்க்கும் போது தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நுரையீரல்லேருந்தே தண்ணி வெளியாகி வரும். அதுவே நுரையீரல் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்க்கணும். நுரையீரல் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இந்த நுரையீரல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டதுலேயே நுரையீரலேருந்து லைட்டாக தண்ணி வெளியாகி வந்திருக்கு பாருங்கள். நான் ஒரு 1/4 டம்ளர் அளவை விட கம்மியான அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். யூஸ்வலாக குக்கரில் வேக வைக்கும் போது நமக்கு தண்ணி சுத்தமாக தேவைப்படாது. இதுவே நம்ம கடாயில் செய்கிறோன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் போதுமான்னு பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விட போகிறோம். நான் ஒரு 4 விசில் போல் விட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நுரையீரல் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சு ஆஃப் பண்ணனால தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது. இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிட்டு நல்லா கலந்து விட்டு இது இறக்கிடலாம். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்தி. ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதுவே உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்தோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணி சேர்த்து செஞ்சீங்கன்னா கிரேவி மாதிரி கிடைக்கும். அது வந்து சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.